கும்ப ராசி மற்றும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த ஜூலை 2024 கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்க மேலேயே தான் சனி பகவான். உங்களுடைய ராசிநாதன் அங்கேயே இருக்கார். ஆமா, ஜென்ம சனி தான். 2ஆம் வீட்டில் ராகு தான். 3ஆம் வீட்டில் செவ்வாய் தான். 4ஆம் வீட்டில் குரு அண்ட் சுக்கிரனும் சூரியனும் உங்களுடைய 5ஆம் வீட்டில். புதன் உங்களுடைய 6ல் அண்ட் 8ஆம் வீட்டில் கேது. மாத கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா 12ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்துக்கும், 6ஆம் தேதி சுக்கிரன் கடகத்துக்கும், 16ஆம் தேதி சூரியனும் கடகத்துக்கும், 19ஆம் தேதி புதன் உங்களுக்கு சிம்மத்துக்கு போயிடுறார். சனி வக்ரகதியும் ஆக போகிறார் இந்த ஜூலை மாதத்தில் தான். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது தயவு செஞ்சு நீங்கள் எதையுமே விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா சனியும் ஆட்சி, 3ஆம் வீட்டில் செவ்வாயும் ஆட்சி. அப்போ 2 பேருனுடைய ஆட்சி நிலை ப்ளஸ் 2ஆம் வீட்டில் ராகு அப்படின்றது அவ்வளவு திருப்திகரமான ஒரு அமைப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது எது எடுத்தாலும் டிலே ஆகுன்றதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிடுங்க. நீங்கள் இந்த பக்கம் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு போக மாட்டீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு மணி நேரம் முன்னாடி கிளம்பி போய்க்கோங்க. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும் அப்படின்னு போனீங்கன்னா நடக்காமல் போக வாய்ப்பு இருக்குன்றது முதல்ல மனசுக்கு எடுத்துக்கோங்க. டிலே ஆகும்னு வச்சுக்கோங்க. டேக் டைவர்ஷன்னு போகும். நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வாங்க சார் நம்ம சந்திக்கலாம், இதை மட்டும் முடிச்சுட்டு வாங்கம்பாங்க. ஆனால் உங்களை பார்க்காமலே இதையும் போய் பண்ணிட்டு வாங்க சார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எது எடுத்தாலுமே ஒரு டிலே அண்ட் பிளாக் அண்ட் தடை. பிளாக்ன்றது தடை. இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் திருஷ்டி அதிகமாக வர்றதுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவு பிறக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த தெளிவு பிறக்குதல் அப்படின்றது உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேலே குரு மங்கள யோகத்தோடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தெளிவுன்றது வந்துடும். விரயம் ஏண்டாம் பண்ணுறோம். நம்மளை இது எப்படி தோணும் அப்படின்னா, ஒரு தடவை போவீங்க, அப்போ இந்த உங்களை உட்கார வச்சு நல்லா பேசிட்டு, சரி ஓகேப்பா இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சாம்பிளுக்கு பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லி நீங்களும் போய் பார்ப்பீங்க. பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகேப்பா நீ கொடுத்துட்டு போ, எனக்கு டைம் இல்லை, நான் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மறுபடியும் உங்களை கூப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஓகேப்பா, ஆனால் இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் உங்களை டெவலப் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய டைம், மணி எல்லாம் வேஸ்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஆனால் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த எண்ட் ரிசல்ட்டுக்கு அவங்க உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்களே ஒழிய நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை அவங்கக்கிட்ட பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ அதனால் எதையுமே சார் இது நான் கொடுக்குறேன் சார், ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசி நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் ப்ரொசீட் பண்ணுறேன் சார் அப்படின்றத கூட ரொம்ப பக்குவமாக எடுத்துகிட்டு போய், அப்படி இல்லைன்னா சார் இது இப்போ நான் பண்ணித்தரேன், இப்போ நான் கொஞ்சம் ஊரில் இல்லை, கொஞ்சம் பர்சனலாக வெளியில் போகிறேன் சார், ஆஃப்டர் 13th உங்களை பார்க்குறேன் சார் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த தள்ளி முடிவெடுக்கிறது ரொம்ப சுகம். ஏன்னா 6ஆம் வீட்டில் சூரியனும் வரப்போகிறாரு, அதே சமயம் சுக்கிரனும் இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சுக்கிரன் சூரியன் ப்ளஸ் புதன் 19ஆம் தேதி வரைக்கும் அப்படின்ற அமைப்பு ருண ரோக சத்ருஸ்தானத்தில் நிறையா இருக்குது. எப்பயுமே சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை அப்படின்றது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எது எடுத்தாலுமே எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருங்க. தெளிவு பிறந்துரும். எந்த ஒரு குழப்பத்துக்கும் இப்போ கால் வைக்காதீங்க. குழப்பமாக இருக்கா, ஜஸ்ட் போஸ்ட்போண்டு. அப்போ அந்த போஸ்ட்போன்மெண்ட் உங்களுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அது வாங்க முடியாதுன்றது தெரிஞ்சிடும். அதுக்காக நெகட்டிவாக போக மாட்டாங்க. ஓகேப்பா அப்படின்னு சொல்லி நிஜமாக உங்களை வேணும் அப்படின்னா அவங்க கூப்பிட்டு பேசிடுவாங்க. திஸ் இஸ் த டெக்னிக் கும்பராசி அன்பர்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. எப்பயுமே கும்பம் அப்படின்னாலே ரிசர்ச். அந்த ரிசர்ச் ஓரியன்டேஷன் பல ரூபத்தில் நன்மையவே கொடுக்கும். இதில் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால அண்ட் 7ஆம் வீட்டு அதிபதியும் சூரியன், அந்த சூரியன் 6ஆம் வீட்டில் அப்படின்றதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு சிறு விஷயத்துக்காக பெரிய செலவுகளை குடும்பத்தில் இழுத்துட்டு வந்துடுவாங்க. உங்கள் மனைவி, மக்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்களே, இதனால என்ன இருக்குது, இந்த பணம் தான் இருக்குல்ல, இது வாங்கிடலாமே. கடைசியில் என்ன ஆகும்னா
தேவையில்லாததுக்கு செலவு பண்ணி தேவையான செலவு அப்படின்னு வரும்போது உங்களால் ஜெயிக்க முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதையுமே டிலே பண்ணுங்கள், எதையுமே தள்ளி போடுங்க. அந்த குழப்பம் இருந்தால் இப்போ நீங்கள் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லணும், ஓகேப்பா உனக்கு வேணும் அவ்வளோதானே, நான் வாங்கி தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் கழித்து போகலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பெரிய விரயத்திலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்க முடியும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதம் முழுக்கவுமே. ஸோ நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போதும் மனசை தெளிவாக வச்சுட்டு போகணும். எதுலேயும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வீடு சம்மந்தமாக எக்ஸ்பெண்டிச்சர், நிலம் சம்மந்தமாக எக்ஸ்பெண்டிச்சர், வாகனம் சம்மந்தமாக எக்ஸ்பெண்டிச்சர், தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சர், நீங்கள் எதிர்பார்க்காத எக்ஸ்பெண்டிச்சர்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் ஒரு விஷயத்துக்காக பட்ஜெட் வச்சுருப்பீங்க, இப்படி வச்சுக்கலாமே, நீங்கள் ஒரு வீட்டினுடைய இன்டீரியர் பண்ணுறதுக்காக ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு நினச்சா, கடைசியில் நீங்கள் எதையோ உங்கள் ஃபேமிலி ஆசைப்பட்டு அதை உங்களை தூண்டி விட்டு கடைசியில் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே விஷயத்தில் பண்ணிவிட்டு அந்த இடம் சொகுசாகலாம், ஆனால் மற்றதெல்லாம் பெண்டிங் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் தான் நான் பல எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா நன்மை. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், பட் யோசித்து கடன் வாங்குங்க, தேவையான்னு பார்த்து கடன் வாங்குங்க, அவசரப்பற்றவே வேண்டான்றது நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். 19ஆம் தேதிக்கு மேலே அந்த அளவுக்கு பெரிய மைனஸஸ் இருக்காது. ஆனால் புதன் 7ல் அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு லவ்வில் ப்ராப்ளம் வரவும் சான்ஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தினால உங்கள் ஃபேமிலி கிட்ட சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதுலேயுமே நிதானம், தேவையில்லாத கவர்ச்சி, தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காமல் இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ன்றது மைண்டில் ரொம்ப தெளிவாக நீங்கள் இருக்கணும். என்ன விரயஸ்தானத்தில் குரு பார்க்குறது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ். பட் ஸ்டில் இவங்க பிஸ்னஸில் லாபம் வரும், ஆனால் அந்த லாபம் வந்ததுனால இவங்க ஆசைப்பட்டு இப்படி போயிடும். நீங்கள் சொல்லுவீங்க, ஓ எனக்கு ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்காக இந்த அமௌண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னு. ஓ சூப்பர், அப்போ அடுத்த மாதமும் நீ டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவல, அப்போ இன்னொரு இஎம்ஐ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிவியை வாங்கிட்டு வச்சுட்டு அது ஒரு ப்ரெஷராக ஏன்டா இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி இந்த பணம் வந்தது வீட்டுக்கு சொன்னோன்ற ஒரு நிலைக்கு கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ எதில் எடுத்தாலுமே நிதானம் வேணுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு 4ஆம் வீட்டில் செவ்வாயோட 12ஆம் தேதிக்கு மேலே அது ஒரு ப்ளஸ் பவரை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே, நீ போய் இவங்ககிட்ட கேளு, அது சம்மந்தமாக யார் வெல்வர்ஸ்டாக இருக்காங்களோ, இஎம்ஐ போட்டு அவன் எப்படி மாட்டிகிட்டு இருக்கான்னு தெரியுமா, அவனோட நீ பேசு, தென் நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குருவோட ஆலோசனையோட. குருன்றது யாரு, உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவங்க எல்லாருமே குரு. அவங்களோட ஆலோசனை பெற்று நீங்கள் பிறகு ப்ரொசீட் பண்ணும்போது பெரிய பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட முடியும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கும், ஏன்னா சுக்ரன்னா டயபெட்டிஸ், ஆரோக்கிய சம்மந்தமான பிரச்சனைகள், வயிறு, சுகஸ்தானங்கள், எண்டோக்ரைன் கிளான்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ், காலு, பாதம், மசில்ஸ் மெயினாக இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இதுலேருந்தெல்லாம் நீங்கள் சந்திராஷ்டமம்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே அங்கே கேது இருக்கார். பட் ஸ்டில் அந்த கேதுவையும் அங்கே சந்திரன் வரும்போதும் குரு பார்ப்பார்னாலும் அங்கே கேது இருக்கார், 2ஆம் வீட்டில் ராகுவும் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தை என்னை பொறுத்தளவு என்னுடைய கருத்து என்னென்னா, சந்திராஷ்டமத்தில் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருங்க. வீணாக ஓகே பண்ணி பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காதீங்க. இதில் முக்கியம் என்னென்னா, உங்களுடைய தசா புத்தி என்னன்னு பார்த்துருங்க. தசையும் புத்தியும் நல்லா இருந்ததுன்னா பெரிய பயம் பாதிப்புகள் இல்லை. அப்படி இல்லாட்டி அபிவிருத்தி பண்ணுறன்ற பேரில் இஎம்ஐ பண்ணியோ அல்லது கடன் வாங்கியோ பிரச்சனைக்குள்ளே மாட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. விரயம் ஆகலாம், சுப விரயம் ஆகலாம். ஆனால் அதுவே தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஆயிடக்கூடாது அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களையே தூண்டும். இது எப்படின்னா, ஒரு செல்ஃபோன் உங்களது ரிப்பேர் ஆகிருக்கும். சரி, இப்போது அந்த ரிப்பேர் போய் பண்ணலான்னு சொல்லும்போது தான் ஒரு ஃப்ரெண்டு இப்போ சூப்பராக ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு ஃபோனை காமிப்பார், நான் இப்போ தான் வாங்கினேன்னு. உங்களுக்குள்ளே ஓகே இதான் வந்துருச்சுல நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இழுத்துட்டு போயிடும். ஸோ எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதை மட்டும் ப்ரொசீட் பண்ணிவிட்டு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டுங்க, அதாவது செவ்வாய் சனி சேர்க்கை
பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். அதனால கோபம் வேண்டாம், வேகம் வேண்டாம். செவ்வாய்னாலே வேகம் வேண்டவே வேண்டாம். அப்போ இப்போ 2ஆம் வீட்டில் ராகு மல்டிப்ளையர். அப்போ நீங்கள் கோபத்தையும் வேகத்தையும் இப்போ காமிச்சிருந்தீங்கன்னா அது கடகடன்னு இழுத்துட்டு போயிடும். ஸோ எது எஸ் எது நோ எதுவாக இருந்தாலும் நிதானம் நிதானம் நிதானம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ நீங்கள் சனி பகவானுடைய பிரார்த்தனைகள் நீங்கள் வைங்க. துர்க்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் கிருஷ்ணர்னுடைய வழிபாடும், நீங்கள் திருப்பதி பெருமாளை நீங்கள் வணங்க அதுக்குண்டான ஸ்லோகங்கள் கேட்க கேட்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்மூத்தாக உங்களுக்கு போயிடும். ஓகே, ஜூலை மாத விசேஷ நாட்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 ஏகாதேசி வருது. 2, 17, 31. 5ஆம் தேதி அமாவாசை, 7ஆம் தேதி சந்திர தரிசனம், 9ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 11ஆம் தேதி ஷஷ்டி, 14ஆம் தேதி சுதர்சன ஜெயந்தியும் அஷ்டமியும், 15ஆம் தேதி நவமி, 16ஆம் தேதி ஆடி மாத பிறப்பு, தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பம், 19ஆம் தேதி பிரதோஷம், 21ஆம் தேதி ஆடி தபசு பௌர்ணமி, 24ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 27ஆம் தேதி வாஸ்து நாள் காலையில் 6:52 8:22 வரைக்கும், 28ஆம் தேதி அஷ்டமி, 29ஆம் தேதி கிருத்திகை. இதில் 14ஆம் தேதி சுதர்சன ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555